வந்து வேலைன்னு தேடி போறதுனால பிள்ளைங்களை வந்து பாத்துக்க முடியறது இல்ல. ஸோ இதனால கொண்டு போய் கேகிவஸ்ட போய் விடுறாங்க. சில பேர் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. இதுவே காசுக்காக பாத்துக்கிறவங்க உங்க பிள்ளைங்களை எப்படி பாத்துக்குவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன். என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவோட அரவணைப்புல வளர மாதிரி வராது இல்லையா? என்னதான் அம்மா ஏசினாலும் அடிச்சாலும் ரெண்டாவது அம்மா வந்து பேசக்குள்ள கிடைக்கிற ஆறுதல் போற வராது இல்லையா? எத்தனையோ பிள்ளைங்க இந்த உலகத்துல வந்து அம்மா அப்பாவோட பாசம் கிடைக்காம ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் கூட பிள்ளைங்களுக்காக நேரமே ஒதுக்க முடியாம காசுன்னு தேடி போறதுனால இந்த பிள்ளைக்கு என்ன நடந்திருக்குன்னு ஒரு கதை மூலியமா நான் சொல்ல போறேன். அக்டோபர் 26, 1965 சில்வியா லைக்கன்ஸோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பெனிஸோட வீட்டுல கிடைச்சிருக்கு. அதுவும் இறந்து போய் ரொம்ப கொடூரமா தாக்கப்பட்டு கிடைச்சிருக்கு. அந்த டைம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கு. அதாவது வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்துதான் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. போலீஸ் வந்து சில்வியாவோட உடம்ப பார்க்கக்குள்ள இது வந்து ஒரு நாள்ல செஞ்ச மாரி தெரியலையா, ரொம்ப நாளா செஞ்ச மாரி இருந்திருக்கு, ரொம்ப நாளா கொடுமை செஞ்ச மாதிரி இருந்திருக்கான், ரொம்ப பழைய காயம் அப்படியே ரத்தம்லாம் காஞ்சி போய் கிடந்திருக்கான். சோ கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்ட்டு போலீஸ் வந்து இன்னும் இந்த கேஸ ஆழமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். சில்வியா லைக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடென்டான ஒரு கேர்ளா. ஆனா அவங்க வந்து எப்பயுமே வந்து பல்ல கட்டி சிரிக்க மாட்டாங்க. இவங்க வந்து மௌன சிரிப்பு தான் சிரிப்பாங்க. ஏன்னா இவங்களோட பல்லுல வந்து ஒரு ஓட்டை இருக்கான். சில்வியா லைக்கன்ஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற இந்தியானா போலீஸ்ன்ற ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்த ஒரு பிள்ளையா. இவளுக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 4 பேரு. சில்வியா வந்து 3வது பிள்ளையா. சில்வியாவோட அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு கடையில போயிட்டு ஜாமான்லாம் திருடி இருக்காங்க. சோ இதனால இவங்களை பிடிச்சி ஜெயில போட்டாங்களாம். திருட்டு கேஸ்ல ஜெயில போட்டாங்களாம். லெஸ்டர் லைக்கன்ஸ் அதாவது சில்வியாவோட அப்பா தான் பாத்தீங்கன்னா குடும்பத்தை இதுக்கு அங்கிட்டு பாத்துக்கணும் இல்லையா. என்ன பண்ணிருக்காரு, கார்னிவல்ஸ்ல எல்லாம் போயிட்டு சாப்பாடு வித்துதான் தனியால நின்னு பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கு, சரியா சம்பாதிக்க முடியலையா. தியானா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. சோ அவங்கள வந்து ஒரு சைட்டு ஒதுக்கிடுவோம். இன்னும் வந்து சில்வியா, ஜென்னி, பெனி அப்புறம் டெனி இருக்காங்க. இவங்க 4 பேத்தையும் வந்து யாராச்சும் பாத்துக்கணும், அப்பதான் வந்து அவங்க அப்பா வேலைக்கு போக கரெக்டா இருக்கும்ட்டு ஆளு தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காரு, டென்னியும் பென்னியும் வந்து அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் விட்டுட்டாராம். ஆமா 5 பேத்தையும் ஒரே வீட்டுல விட்டா வீடு வந்து 2000. தாத்தா பாட்டி பாவம் இல்லையா. இன்னும் சில்வியாவும் ஜென்னியும் இருக்காங்க. சோ இவங்களை யார்கிட்டயா கொண்டு போய் விடணுமே அப்படின்ட்டு அவங்க அப்பா தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போதான் வந்து அவருக்கு பெனிஸ் ஞாபகம் வந்திருக்கு. பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்வியாவோட அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டா. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 7 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு 3 தடவை டிவோர்ஸ் ஆயிருக்கான். ஏதோ ஒண்ணு சரியில்லையே. லெஸ்டர் போயிட்டு பெனிஸ் கிட்ட சொல்றாரு, என்னோட பிள்ளைங்களும் உங்க பிள்ளையா நினைச்சு பாத்துக்கோங்க, நான் வாரம் வந்து $20 தரேன் அப்படின்ட்டு. பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல போய் துணி துவச்சுதான் வந்து ஃபேமிலியை வந்து பாத்துக்கிட்டாங்க. சோ இப்ப வந்து சில்வியாவோட அப்பா வேற $20 தரேன்னு சொல்லிட்டார்ல. சோ அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிள்ளைங்க எல்லாத்தையுமே பார்த்து ஆளு கிடைச்சாச்சுன்ட்டு லெஸ்டரும் வந்து ரொம்ப சந்தோஷமா வேலைக்கு போறாராம். சில்வியாவும் ஜென்னியும் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பெனிஸோட பிள்ளைங்க கூட சேர்ந்துதான் ஒன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்களாம். ஸோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா சில்வியாக்கும் பெனிஸோட மகளுக்கும் சரியான சண்டை. முடிய பிடிச்சிக்கிட்டுலாம் சண்டை இல்ல, ஏதோ ஒரு வாய் சண்டை வந்துருச்சு. பெனிஸ் வந்து ரொம்பவும் கடுப்பாயிட்டாங்களாம். என் மக கூட சண்டை போடுறியா, இரு ஒன்னு என்ன பண்றேன் அப்படின்ட்டு சில்வியாவை அடின்னு அடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பெனிஸ்க்கு ஏற்கனவே சில்வியா மேல சரியான பொறாமை. ஏன்னா சில்வியா வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ட்டு. பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருப்பாங்களாம். சில்வியாக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்களாம். உன்னையும் என்ன மாதிரி ஆக்குறேன்ட்டு சில்வியா மேல ஒரு குறி வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்களாம். எந்த விஷயத்தையாவது சில்வியா மாட்டுவாளான்ட்டு. வீட்டுக்கு வந்த 2 வாரம் வந்து சில்வியாவையும் ஜென்னியும் வந்து பெனிஸ் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்களாம். அதான் சொல்லுவாங்கல்ல, விருந்தும் மருந்தும் 1 வாரம் தான் அப்படின்ட்டு. உண்மைதான் போல. சில்வியோட அப்பா பாத்தீங்கன்னா கணக்கா வாரம் காசு அனுப்பிக்கிட்டே தான் இருப்பாராம். ஒரு நாள் வந்து லேட் ஆயிருச்சு. என்ன நடந்திருக்கும் சொல்றாரு, இந்த தடவை வந்து என்னால டைமுக்கு காசு கொடுக்க முடியல, ஒரேடியா சேர்த்து நான் அடுத்த வாரம் தரேன் அப்படின்ட்டு. பெனிஸ் வந்து கடுப்பாயி சில்வியா கிட்டயும் ஜென்னி கிட்டயும் சொல்லியிருக்காங்க,
இந்த 2 வாரம் உன்னை நான் ஊசியில தான் பாத்துக்கிட்டேனா அப்படின்ட்டு கோவமாயி 2 பேத்தையும் இழுத்துட்டு போய் ரூம்ல வச்சு சாத்திட்டாங்களாம். காசு வந்தா மட்டும்தான் கதவை திறப்பேன், அது வரைக்கும் உங்க 2 பேத்துக்குமே சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களாம். சோ இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச லெஸ்டர் என்ன பண்ணிருக்காரு, மறுநாளே வந்து $20 வந்து கொடுத்துட்டாரு. ஆனாலும் பெனிஸ் வந்து கதவை திறக்கவே கிடையாதான். சில்வியாவை மட்டும் ரூம்ல இருந்து தனியா கூட்டிட்டு போய் ஒரு கட்டையும் பெனிஸோட எக்ஸ் ஹஸ்பண்டோட பெல்ட்டையும் வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்களாம். பெனிஸ்னால வந்து சில்வியாவை ரொம்ப கொடுமை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் கூட்டு சேர்த்திருக்காங்க சில்வியாவை கொடுமைப்படுத்துறதுக்கு. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து காணாம போய்கிட்டே இருந்துச்சான். சோ அவங்க பிள்ளைங்களாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, சில்வியா தான் வந்து போய் வித்து காசு வாங்கிக்கிறா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி இன்னும் ஏத்தி விட்டுட்டாங்க. என்னென்ன செய்துங்க பேரு. இத கேட்ட பெனிஸ் வந்து இன்னும் கடுப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா சில்வியாவோட விரலை எரிச்சிருக்காங்க, நெருப்பால எரிச்சிருக்காங்க. இவங்களோட பையன்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா சில்வியாவை வச்சு ரெஸ்லிங் விளையாண்டுருக்காங்க. மேல போட்டு வீசுறது, எத்துறது, குத்துறது, அடிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப கொடூரமா சில்வியாவை தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு கூட்டணி தான். ஆக்சுவலி வந்து பெனிஸோட பக்கத்து வீட்டுக்காரனும் ஒரு கூட்டணி தான். பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பழக்கம் நிறைய இருக்கான். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சிகரெட் அடிச்சுட்டு அந்த சிகரெட்டை வச்சு சில்வியோட உடம்புல சூடு வச்சிருக்காங்க, அங்க சூடு வச்சிருக்காங்க. பிள்ளைங்களை வச்சு சில்வியாவோட எல்லா ட்ரெஸ்ஸுமே கழட்ட சொல்லி ஒரு கிளாஸ் பாட்டில வச்சு அவளோட பிறப்புறுப்புல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இவங்களும் ஒரு பெண் தான், ஆனா இந்த அளவுக்கு ரொம்பவும் கேவலமா நடந்திருக்காங்க. சரி, நிறைய கொடுமையை செஞ்சுட்டு சில்வியாவை திருப்பியும் ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. ஆனா சாப்பாடு தண்ணி கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையா. சில்வியா வந்து பாத்ரூம் எதுக்குமே போக கூடாதுன்ட்டு பெனிஸ் வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க. சாப்பாடுக்கு பதிலா இவளுக்கு பட்டாசு கொடுத்திருக்காங்க, பட்டாசை சாப்பிடு, சோறு சாப்பிடாத அப்படின்ட்டு. ரொம்ப நாளா சில்வியா வந்து பட்டினியா தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து யூரின் போக முடியாம பெட்டிலே யூரின் போயிட்டாலாம். இத பார்த்த பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சில்வியாவை சுடு தண்ணியில குளிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப கொடூரமான அம்மால. பெனிஸோட மக பவுலாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து சில்வியாவுக்கு பிடிக்காத சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. சோ அவ சாப்பிட முடியாம வாந்தி எடுத்துட்டா. அந்த வாந்தியை கூட எடுத்து சாப்பிட வச்சிருக்காங்க சில்வியாவையே. உனக்கு சோறு கொடுத்தா வாந்தி எடுக்கிறியா, அந்த வாந்தியை எடுத்து சாப்பிடுன்னு சாப்பிட வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சில்வியாவோட வயிற்றுல ஒரு கூரான ஊசியை எடுத்து இவ வந்து ஒரு ப்ரோஸ்டிடியூட், என்ன அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு எழுதியிருக்காங்க. ஜெனினால வந்து தன்னோட அக்காக்கு நடக்கிற கொடுமையை வந்து யார்கிட்டயுமே வந்து சொல்ல முடியல. சில்வியாவும் வந்து இந்த டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டு எப்படியாச்சும் இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு வெளியே அவ ட்ரை பண்ணிருக்கா. ஆனா பெனிஸோட பிள்ளைங்க என்ன பண்ணிருக்காங்க, இவ வெளியாவறத பார்த்துட்டு இவளை திருப்பியும் பிடிச்சிட்டு உள்ள இழுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ரொம்ப நாள் ஆயிட்டோன்னு சில்வியா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டா. ஸோ பெனிஸ் வந்து இவ கண்டிப்பா சாவ போறான்னு நினைச்சுக்கிட்டாங்க. இவ செத்துட்டா அப்படின்னா போலீஸ் வந்து கண்டிப்பா நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், கேஸ வந்து திசை திருப்பணும்ட்டு பெனிஸ் வந்து ஒரு பிளான் போடுறாங்க. சில்வியாவை வந்து ஒரு தாள்ல வந்து எழுத சொல்றாங்க, இந்த மாரி வந்து 4-5 பையனுங்க சேர்ந்துதான் என்னை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு எழுத சொல்லி. ஆனா சில்வியா வந்து அதை எழுதவே கிடையாது. எழுத மாட்டேன்னு ரொம்பவும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சா. இதனால சில்வியாவை அடிச்சிருக்காங்க திரும்பியும். அந்த மாதிரி எழுதிட்டானா இவளையும் அந்த தாலியும் சேர்த்து ஒரு காட்டுல போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க சொன்னதை சில்வியா எழுத முடியாதனால சில்வியாவை எத்துன்னு எத்திருக்காங்க. இவங்களா சேர்ந்து அடிச்ச அடியில சில்வியா அந்த நிமிஷமே செத்து போயிட்டா. வந்து என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ்க்கு உடனடியா கால் பண்ணி இந்த மாதிரி திடீர்னு சில்வியா செத்து போய் கிடக்குறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் கிட்ட. பெனிஸ் வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்வியா வந்து ஒரு ப்ரோஸ்டிடியூட், எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பையங்க கூட ரொம்பவும் பழக்கம் வச்சுக்கிட்டு இருப்பா, அவங்கள யாராச்சும் ஒரு ஆள் தான் வந்து இந்த மாரி செஞ்சுட்டு போயிருப்பாங்கன்னு போலீஸ் கிட்ட பொய்யா ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. சில்வியாவோட தங்கச்சி ஜெனி என்ன பண்ணிருக்கானா போலீஸ தனியா கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டா. போலீஸ் வந்து பெனிஸையும் அவங்க பிள்ளைங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2-3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பெனிஸ் திருப்பி ஜெயில இருந்து வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டோன்னே இந்த பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட பேரையும் அடையாளத்தையுமே மாத்திக்கிட்டாங்களாம்.
போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல சில்வியாவோட மண்டையில வந்து ரொம்ப ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் அங்கங்க ரொம்ப கொடூரமா அடிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. 3 மாசமா கொடுமை செஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரி, சில்வியாக்கு மட்டும் இல்ல, இப்ப வரைக்குமே நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. இதனால அந்த பிள்ளைங்க வந்து மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் வராங்க.